பெரிதுமான பெரிய சாட்சியன்னே சொல்லலாம். 6 மாதமாக 6 சாட்சியோடு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். 6 மாதமாக நான் சுத்தமாக முடங்கி போயிருக்கிறேன். எனக்கு சளி, இருமல், காய்ச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், வயநாட்டில். அப்போது டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம். அவங்க வந்து என்னென்னா சளி, இருமல், காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாங்க. 1 வாரம் 10 நாள் அது சரியாகும். மீண்டும் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி வரும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனோன்னு பார்த்தோம்னா மூச்சு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சு. மூச்சு வாங்கினா நடக்க முடியாது, சின்னதாக ஒரு வேலை செய்ய முடியாது, பைக் ஓட்ட முடியாது. என்னோடய டியூட்டின்னு பார்த்தோம்னா கேரளாவில் நான் கோழிப்பண்ணை தொழிலில் இருக்கிறேன். டெய்லி 10-100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும், ஃபார்முக்கெல்லாம் போயிட்டு சர்வீஸ் கொடுக்கணும். அதுதான் நம்ம டியூட்டி. அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு என்னோடய ஓனர், அவர் ஒரு கிறிஸ்டியனு, மாதாவை வழி வர்றவர். அவர் கூட சேர்ந்து நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு. நல்லா பழகுவார், நல்ல மனுஷன். அவருக்கு என்னோடய அவஸ்தையை பார்த்துட்டு, அண்ணா உங்களுக்கு ஏதோ சம்திங் ராங் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறேன் போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸு மாத்திரமே பார்க்குற ஒரு டாக்டர் அவர். அதை அங்கே கூட்டிகிட்டு போனவுடனே அவர் எல்லாம் ஹார்ட்டோட இது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு, உங்களுக்கு வந்து நிமோனியா பிடிச்சிருக்குது, நிமோனியா வந்து சிவியர் ஆகிப்போச்சு, எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ டேஞ்சர் ஆகிற அளவுக்கு விட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியல. நானும் 2-3 டாக்டர்கிட்ட பார்த்தேன், கேரளாவில் சர்க்கார் ஆஸ்பத்திரியிலெல்லாம் பார்த்தேன். எல்லாம் போனோன்னா டெஸ்ட் எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, வருவான். அப்புறம் ஒரு வாரம் பெட்டில் இருந்தேன். பெட்டில் இருந்ததுக்கு அதுக்குரிய பணம் எல்லாம் எங்கள் ஓனர் தான் கொடுத்தாரு, எங்கிட்ட இல்லை. நானும் கொஞ்சம் சிரமத்தில் இருந்தேன். அப்புறம் அது முடிஞ்ச மறுபடியும் ஒரு 10-15 நாள் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு மீண்டும் போனேன். மீண்டும் போயிட்டு ஒரு மாதம் கழிஞ்சு மீண்டும் இதே மாதிரி பிரச்சனை தான். நடக்க முடியாது, மூச்சு வாங்க முடியாது. இப்போ கூட என்னால் இந்த படியும் கூட ஏற முடியல. நம்ம சபைக்கு ஏறி வர்றப்ப எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு இந்த படி ஏறி வரையில். மூச்சு இப்பவும் அப்படித்தான் இருக்குது. 2வதாக மறுபடியும் வந்துட்டு என்னைய இது இசிஜி டெஸ்ட் எடுத்தாங்க. இசிஜி டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட நாடி துடுப்பு சரியில்லை, அப்போ எக்கோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, கல்பட்டான்னு ஒரு இடம் இருக்குது வயநாட்டில், மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருக்கிற ஹார்ட்டுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. அங்கே போனோடனே என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, சொல்லலை, பயந்துக்குவாங்கன்ட்டு. அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு 1 வாரம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணேன். ஹார்ட்டு பம்பிங் கம்மி, 40% தான் வந்து உங்களுக்கு பம்பிங் இருக்குது, நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், ஆஞ்சியோகிராம் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் ஓனரும், அண்ணா நீங்கள் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் செய்யணும், ஒரு 10,000 ரூபா ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. இல்லை சார் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டான்ட்டு. ஆனால் எங்கள் ஓனர் வந்து எனக்காக ஒரு 45,000 ரூபா செலவு பண்ணிக்கிறார். அவர் கூட நான் சேர்ந்து 2 வருஷம்தான் ஆச்சு. ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால, ஆண்டவர் பிள்ளைங்கிறதுக்காக அவர் எனக்கு செய்தார். ஆனால் நான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இப்போ இந்த 6 மாதமாக ஒரு மாதத்தில் 10 நாள் வேலை செய்வேன், 1 வாரம் பெட்டில் இருப்பேன், 15 நாள் லீவுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வருமானங்கிறது சுத்தமாக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த 2 சாட்சி எனக்கு 45,000 ரூபா 2 தடவை செலவு பண்ணியிருக்கிறாரு. நான் சொன்னேன், என்னோடய சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க நீ வேலை செய்யும்போது. இப்போ அண்ணா நான் வந்து சம்பளத்தில் பிடிக்கிறதுக்காக உங்களை வந்துட்டு அண்ணான் தான் கூப்பிடுவார். 36 வயசாச்சு.
சம்பளத்துக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் செய்யலை. உங்கள் அவஸ்தை பார்த்துட்டு அப்படி செஞ்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் செலவு பண்ண காசு எனக்கு தெய்வம் வேறு வழியில் கொடுக்கும். நீங்கள் பணத்தை பற்றியோ இதை பற்றியோ கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாரு. அதுக்கடையில் நானும் மறுபடியும் இடையில போக லீவ் எடுக்க இடையில போக இந்த 6 மாதமாக ஒரு வருமானம் கிடையாது. வீட்டில் சுத்தமாக வருமானம் கிடையாது. வர்றது செலவு அப்படியே போயிட்டுருந்துச்சு. இப்போ டிசம்பர் இல்லை, மே மாதம் 20ஆம் தேதி மறுபடி இடையில லீவு முடிஞ்சிட்டு வயநாடு போனேன். பயங்கர மழை, ரூமை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பயங்கர காற்றும் மழையும். அப்போ போனோம்னா மறுபடியும் எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு. மூச்சு வாங்க முடியாது, நடக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் இடுப்பு கீழே ஆனக்கால் வியாதி வந்தால் எப்படி இருக்குது அது மாதிரி எல்லாம் வீங்கி இருக்குது. அதுக்கு போனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கிட்னி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் ஆகும். நான் சொல்லிட்டு இனி நான் எந்த டாக்டர்கிட்டையும் போக மாட்டேன், மகத்தூர்கிட்ட தான் போக போகிறேன் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நானாக டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணல. எனக்கு அப்போவே எங்கிட்ட காசும் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு மனசும் இல்லை. எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம்ட்டு. அப்புறம் இப்போது இடையில போனப்போ பயங்கர, அப்போ ஓனரோட ஃப்ரெண்டு என்னோடய ரூமுக்கு வந்திருந்தார். வந்துட்டு என்னோடய முகமெல்லாம் வீங்கிருச்சு, கண்ணமெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, நடக்க முடியாத, மூச்சு வாங்க முடியாமல் வீசிங் ட்ரபிள் மாதிரி ஆகிப்போச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. என்னோட இப்போ அவஸ்தை, நான் சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி 6 மாதம் ஆச்சு. படுத்தா அப்போ இருமல் வரும், சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 1 இட்லி 2 இட்லி அவ்வளோதான். இந்த 2 ட்ரிப்பு ஆன்டிபயோட்டிக், ஹெவி ஆன்டிபயோட்டிக் எடுத்தனால குடலெல்லாம் புண்ணாயிருச்சு. எந்த ஒரு உணவும் சிறிய இப்போ வீட்டில் இருக்குங்கட்டு தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு என்னை பார்க்குற மாதிரி இருக்கிறேன். நான் வீட்டில் பத்திய சாப்பாடு மாதிரி காரமே இல்லாமல் சாப்பிட்ருக்கறனால தான் இப்படி இருக்கிறேன். அதுக்கப்புறம் முடியாமல் என்ன பண்ணார் ஓனர், அண்ணா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, இப்போ வயநாட்டில் பயங்கர மழையாக இருக்குது, மழை கொஞ்சம் குறையிட்டு, இந்த கிளைமேட் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காரில் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு திருச்சூர் எங்கேயோ போகணுன்னு வந்தார். ஆனால் வேலையை பற்றி கவலைப்படாதீங்க, 1 மாதம் ஆனாலும் சரி உங்களோட போஸ்டிங், உங்களோட இடம் அங்கே காலியாக தான் இருக்கும், யாரையும் இன்னும் எடுக்க மாட்டேன், 1 மாதம் ஆனாலும் சரி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடம்பை பார்த்துட்டு வாங்க, ஏதாவது உதவி வேணால் கேளுங்கன்னு சொல்லி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனார். அப்படி ஒரு சூழ்நிலையில் பாப்பாவுக்கு லாஸ்ட்டு வருஷம் 12th ஃபீஸ் பெண்டிங் இருந்துச்சு, 60,000 ரூபா பெண்டிங் இருந்துச்சு. ஒரு ஃபீஸ் அடைக்கவே இல்லை, வேன் ஃபீஸு எல்லாமே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன், பாப்பா நான் என்னோடய சூழ்நிலை உனக்கு தெரியும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நானும் கேட்காத ஆளுகிட்ட இல்லை, சொந்த பந்தம் எல்லாம் கேட்டாலும் கூட அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் நீ அப்படி படிக்க வைக்கிறேன், கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த வேண்டியதானே, கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்த வேண்டியதானே. ஆனால் பாப்பா எனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுங்க, எனக்கும் ஆசை தான், நம்ம சொத்து சோகம் எது வீடு வசதி காரு பங்களா ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக பரவாயில்ல நல்ல இதாக படிக்கட்டுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் தான் ஒய்ஃபோட அம்மா நகையெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூலு ஃபீஸு கட்டி டிசி வாங்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. அப்புறம் டிசி வாங்கி வச்சாச்சு. கோயம்புத்தூர் காலேஜில் ஒரு 6,800 ரூபா கொடுத்துட்டு ப்ரீ அட்மிஷன் போட்டாச்சு. பாக்கி 45,000 ரூபா கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. எனக்காக சுத்தமாக 6 மாதம் வருமானம் அப்படி கிடையாது. வீட்லேயும் பட்டினி இல்லை, ஆனாலும் 10 கிலோ அரிசி இருக்கிற இடத்துல 2 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ காய்கறி வாங்குகிற இடத்துல 50 கிராம் 100 கிராம் இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. ஆண்டவர் எங்களை பட்டினி போடல, நடத்திட்டு தான் வந்துட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில்
நான் பாப்பாவை ஒரு நாள் உட்கார வச்சு, பாப்பா இது பேசாமல் இந்த வருஷம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடு, இப்போ அப்பானால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், நான் எப்போ வேலைக்கு போய் நல்லா இது பண்ணி 6 மாதம் ஆச்சு வேலைக்கு, இனி நான் எப்போ வேலைக்கு போய் ஒழுக்கமாக வேலை செய்வேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் இன்னொன்று சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் நான் சொன்னேன், ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் நடத்திக்கோங்கப்பா, என்னால் முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இன்னி டாக்டர்கிட்டெல்லாம் போக மாட்டேன், போகிறக்கு காசும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிவிட்டு அவர் கையில் ஒப்படைச்சிட்டு விட்டுட்டு நான் அப்புறம் பாப்பா அந்த மாதிரி பேசாமல் அடுத்த வருஷம் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் காலேஜில் சேர்ந்துக்கலாம் பாப்பான்னு. அப்போ அழுதுகிட்டே சொன்னான், காலேஜ் படிக்கிறதுக்கு தான் கேட்குறேன், வேறு என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படிப்புக்கு கூட படித்து இது வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த தகப்பங்கிட்ட என் பிள்ளை அப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஆனால் இந்த தகப்பன் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த தகப்பன் சொன்னார், அன்றைக்கி சாயந்தரம் என்னோடய மகன் பேரில் ஒரு ஆன்லைன் லோன் ஒன்று வந்துச்சு, 30,000 ரூபா. இவன் சொல்கிறான், ஆனால் தண்ணிக்கு நைட்டு மகன் கூப்பிட்றான், அம்மா இந்த மாதிரி ஒரு லோனு, ஆல்ரெடி ஆன்லைன் லோன் இருக்குது, எனக்கே வந்து ஆன்லைன் லோன் இருக்குது, மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே 15,000 ரூபா லோன் கட்டணும் ஆன்லைன் லோனில். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த 6 மாதம் எப்படித்தான் அந்த லோன் கட்டுறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த ஒவ்வொரு லோன் வாங்கும்போது அதில் ஒரு நன்றி காணிக்க மாதிரி நான் பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன். அதனால் என்னோடய கடனை என் தகப்பன் ஏற்றுக்கிட்டார். வருமானமே இல்லை, ஆனால் அதை கட்டுறதுக்கு ஒரு மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே அந்த கடன் எல்லாம் ஆன்லைன் லோன் நல்லா கட்டுறதுக்கு கிருபை செஞ்சார். அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை நைட்டு கூப்பிட்றான் மகன், இந்த மாதிரி ஒரு 30,000 ரூபா லோன் சேங்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. காலையில் கூப்பிட்டான், மறுபடியும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டியது, அதில் 5,000 ரூபா எடுத்துகிட்டு பாக்கி 25,000 ரூபா அனுப்பிச்சி விட்டான். அதை எடுத்துகிட்டு காலேஜ் போகலாம், காலேஜுக்கு போகிறக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்குது, 45,000 கட்டணும், ஆனால் போகிறக்கு காசு கிடையாது. அப்போ நான் எங்கள் ஓனர் வந்து கேரளாவிலேருந்து வந்து விடும்போது நான் 2 லாட்ரி வாங்கியிருந்தேன். 2 லாட்ரி வாங்கினேன். அதில் வரும்போது 2 லாட்ரிக்கு ஒரு 100 ரூபா அடிச்சுது. அந்த 100 ரூபா வச்சு மறுபடியும் ஒரு 2 லாட்ரி வாங்கிட்டு தான் ஊருக்கே வந்தேன். நான் ஊருக்கு வரும்போது லாட்ரி வாங்கிட்டு வருவேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் தண்ணிக்கு இப்போ காலையில், மாமா என்ன மாமா இப்படி வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தோம்னா அதுவும் முடியல, என்ன இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாலும் கூட எனக்கு ஒரு வருமானம் வருமல்லோ, இப்படி வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பட்டினி இல்லை, இருந்தாலும் ரொம்ப ட்ரை பொசிஷனில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்ட்டு 2 மணிக்கு லாட்ரி பார்த்தேன். அதில் ஒரு 5,000 ரூபா ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த காசை வச்சுட்டு காலேஜ் போயிட்டு போக்குவரத்து செலவு, வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமானம் எல்லாம் வாங்கி போட்டு காலேஜுக்கு போயிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆக்கிட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதமாக பயங்கர போராட்டம், வரவே முடியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு இருந்தால் நான் இங்கே வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே ட்ரெயின் புக் பண்ணணும். இங்கே வர்றதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணணும். ட்ரெயின் புக் பண்ணுற காசு இருக்கும், ஆனால் ட்ரெயின் டிக்கெட் இருக்காது. டிக்கெட்டும் இருக்கும், காசு இருக்கும், நான் ஆஸ்பத்திரியில் இருப்பேன். இது எல்லாம் ரெடியாக இருந்தால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போது நாங்கள் 4 பேர் குடும்பமாக இங்கே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். பாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்கிறதுக்கும் ஆராதனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு கிருபை செய்தார். என் மகன் இன்றைக்கி கலந்துக்க முடியல, அவன் வேறு தவிர்க்க முடியாத
ஒரு அர்ஜென்ட்டுனால போயிட்டான். அவன் வர்றதுக்கு முன்னாலும் கூட நான் வரமாட்டேன், எனக்கு லீவ் இல்லை, அது ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸு நடக்குது, ட்ரைனிங் இருக்குது, விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ இவன் சொன்னான், வேலையே போனாலும் சரி நீ வர்ற சொல்லிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். அவனும் சொன்னான் லீவு, அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வந்துட்டான். வேலையே போனாலும் சரி, எனக்கும் கூட பயமாக இருந்துச்சு. நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், அவனும் வேலை இல்லைன்னா இந்த 6 மாதமாக குடும்பத்தை தாங்கி எல்லா செலவுகளையும் பார்த்துட்டு போகிறது அவனுக்கு சிறிய வருமானம் தான். இருந்தாலும் அவன் தாங்கிட்டு எல்லா பாப்பாவுக்கு தேவையாக சின்ன சின்ன தேவைகள், குடும்பத்துக்கு ஏதாவது 6 மாதமாக அவன் தான் பார்த்துட்ருக்குறான். அதுக்கப்புறம்